ஆடி மாதத்தில் 30 நாளும் 30 கோயிலும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னு சொன்னேன். அதில் 5வது கோயில் 5வது நாளாக இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். நம்ம கோயம்புத்தூரில் இந்த கோயில் வந்து சிறப்பான ஒரு கோவில் தாங்க. அருள்மிகு தண்டுமாரியம்மன் திருக்கோவில் தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். இந்த கோயில் வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னு நம்ம பார்த்துடலாமா? இந்த கோயில் வந்து மெயினில் எங்கே இருக்குது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் அவினாஷி ரோட்டில் உப்பிலிபாளையம் பஸ் ஸ்டாப் கிட்ட தான் வந்து இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்குது. கூகுள் மேப்பில் நீங்கள் போட்டிங்கன்னா கூட இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்துடலாம். அதுவும் மெயின்லேயே இருக்கிறனால ரொம்ப ஈஸியாகவும் உங்களால் வர முடியும். இந்த கோயிலோட சிறப்புகளை வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேங்க. இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிறப்பு இருக்குது. ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ணுறேன். உள்ளே போகும்போது பயங்கரமான கூட்டம். இது வந்து பார்த்திங்கன்னா கை கால் ஒரு பொம்மை மாதிரிலாம் வச்சுருக்காங்க இல்லையா? இது வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் வந்து வேண்டிக்குவாங்க. நம்மளுக்கு உடம்பு சரியில்லை, கை காலில் வலி இருக்குது, தீராத பிரச்சனைகள் இருக்கும்போது நான் கால் வாங்கி போடுறேன், என் கால் வலி சரியானோடனே அப்படி சொல்லி வேண்டிக்குவாங்க. அது சரியானோடனே அதை நேர்த்திக்கடனாக வந்து இந்த கோயிலுக்கு வந்து செலுத்தவும் செய்வாங்க. இந்த மாதிரி கண்மலர் கை அப்படி கூட இருக்குது. இன்னொரு சிறப்பும் இருக்குது. இந்த கோயிலில் வந்து அம்மை போடும் இல்லையா? வெயில் காலங்களில் தான் மெயினாக போடும். அந்த அம்மை போடும் காலங்களில் வந்து இங்கே கோயிலில் வந்து தீர்த்தம் வாங்கி கொடுப்பாங்க. பெரியவங்களாக இருந்தாலும் சரி, குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, அதை வாங்கி கொடுக்கும்போது அம்மா வந்து சீக்கிரம் இறங்கும். விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, மஞ்சள், குங்குமம், உப்பு, கல்லுப்பு, குருமிளகு அந்த மாதிரி கூட வந்து வாங்கி போடுவாங்க. வேண்டுதல்கள் அவங்கவுங்களோடக்கு தகுந்த மாதிரி அவங்க வேண்டிக்குவாங்க. அதையும் வந்து செலுத்துவாங்க. அப்படியே கோயில் பிரகாரத்தை சுற்றலாம்னு சொல்லிட்டு போனோம். பயங்கரமான கூட்டங்க. பிரசாதமாக மஞ்சள் கொடுத்தாங்க. நம்ம ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து நான் ஒவ்வொரு கோயிலையும் ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச கோயில் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள். நிச்சயமாக நான் அந்த கோயிலுக்கு போக முடியும் அப்படின்னா நான் போய் உங்களுக்காக அதையும் வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். இந்த கோயிலேருந்து நம்ம கிளம்ப போகிறோம். மூலஸ்தானத்துக்குள்ளே போக முடியாது, டைம் வேறு ஆகிடுச்சு. ஒர்க் இருக்கிறனால நான் கிளம்ப போகிறேன். இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அடுத்த கோயிலுக்காக வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.